Hello students, welcome back to my YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா important dynasties and its founders. நம்ம இதுக்கு முன்னாடி GSல important topics அப்படின ஒரு சீரிஸ் அப்படிங்கிறது கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? எல்லா டாபிக்கும் படிக்கிறதை விட important topics மட்டும் படிச்சா போதும் அப்படினு சொல்லிட்டு. அதுக்கான ஒரு playlist அப்படிங்கிறது கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல இது வரைக்கும் ஒரு 9 வீடியோ போட்டுருக்கேன். இது வந்து 10வது வீடியோ. ஓகேவா? அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டாக நம்ம வந்து கதையை பேஸ் பண்ணி இந்த ஜிஎஸ் கண்டென்ட்ஸ்லாம் படிச்சுட்ருக்கோம். ஒன்று ஷெட்யூல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு ஒரு கதை வச்சு போட்டிருந்தேன். அடுத்தது 16 ஜனபதாஸ் 16 மகா ஜனபதாஸ் அவங்கள ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கதை அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இப்போது இந்த இம்பார்ட்டன்ட் டைனாஸ்டிஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் இதை மெமரி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கதை அப்படிங்கிறது படிக்க போகிறோம். ஓகேவா? இந்த கதையை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க, இதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தமாக 24 டைனாஸ்டிஸ் அதோட ஃபவுண்டர்ஸை வந்து உங்களால் படிச்சுக்க முடியும். ஓகேவா? அதனால் இந்த கதையை நீங்கள் ஃபுல்லாக கவனிங்க. நீங்கள் வேறு எதுவும் யோசிக்க வேணாம். இதுலேருந்து இது ஒரு கதையா இல்லை இதுலேருந்து இதெல்லாம் ஒரு டேர்மா அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் யோசிக்க வேணாம். ஃபஸ்ட்டு அந்த கதையை முதல்ல கவனிச்சிருங்க. அந்த கதையிலேருந்து எப்படி அந்த டைனாஸ்டிஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் கன்வெர்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் கதை சொல்லும் போதே எதுவும் பெருசாக யோசிக்க வேணாம். அதை கன்வெர்ட் பண்ணும்போது பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு தடவை அந்த கதையை ஃப்ளோவாக கேட்டுருங்க. கேட்டிங்கனாலே போதும், நீங்கள் உங்கள் மைண்டில் அதை கொண்டு வந்துடுவேன் நான் எப்படியாவது. ஓகேவா? அதுக்கு மெயினாக உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் தேவை. இந்த மாதிரியான வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இதுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. அது மட்டும் போதும். ஏன்னா இதுக்கு வந்து இந்த கதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டைம் உட்காந்து ரெடி பண்ணுறேன். அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான இமேஜஸஸ் அதுக்கப்புறம் வந்து அதை அலைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். இந்த மாதிரி நிறையா ஒரு சில எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது போடுறோம். அதுக்கு தேவை உங்களோட ஒரு லைக் மட்டும்தான். ஓகே? நீங்கள் லைக் போடும்போது தான் நிறைய பேர் அந்த வீடியோவை வந்து பார்ப்பாங்க. எனக்கு அது மட்டும் பண்ணுங்கள் போதும். ஓகேவா? சரி, இந்த இம்பார்ட்டன்ட் டைனாஸ்டிஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ்க்காக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு கதையோட பேர் என்ன அப்படின்னா ஹரி ஒரு பிஸி மேன். இந்த கதையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது என்ன கதை அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டை போய் பார்க்க போகிறான் அவன் வீட்டில். அந்த வீட்டில் அந்த ஹரிங்கிற பையன் இருக்கான். அவன் தான் வந்து இந்த கதையோட ஹீரோ. அவன் தான் வந்து சொல்கிறான் அவன் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, அவன் மனைவிகளை வச்சு அவன் எப்படி சமாளிக்கிறான், அவன் எப்படி அடி வாங்குறான் அப்படிங்கிறதா இந்த கதை. ஓகேவா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் மீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேட்குற விஷயம் என்னடா ரொம்ப ஜாலியாக இருக்க போல் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கடா நான் ஜாலியாக இருக்கேன், 2 மனைவியை கட்டிட்டு நான் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஏன்டா நீ ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஜாலியாக இருக்கேன்னு நினச்சேன், ஆனால் இப்படி 2 ஒய்ஃப் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சா அப்படின்றான். ஆமாடா, நான் ரொம்ப பிஸியான மேனாக இருக்கேன். எனக்கு 2 ஒய்ஃப் இருக்காங்க. ஒரு ஒய்ஃப் பேர் மகா, இன்னொரு ஒய்ஃப் பேர் பத்மா. மகாவோட ஹஸ்பண்டும் நான் தான், பத்மாவோட ஹஸ்பண்டும் நான் தான் அப்படின்றான். அப்படியா, பயங்கரமான ஜாலியான ஒரு லைஃப் தான் போல், 2 ஒய்ஃபு ஜாலியாக இருக்காது. எங்கடா 2 பேருக்குமே நான் தான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேசிக்கிட்டே இருக்காங்க 2 பேரும். எப்போ அமைதியாக இருப்பாங்க அப்படின்னா அவங்க அமைதியாக இருக்க ஒரே ஒரு நேரம், அவங்களோட மௌனத்தை நான் பார்க்குற ஒரே ஒரு நேரம் என்ன அப்படின்னா சந்திரன் வர நேரம் தான். அது என்ன சந்திரன் வர நேரம் அப்படின்னா எப்போ நிலா வருதோ அப்போ தாண்டா 2 பேரும் அமைதியாக இருப்பாங்க. மற்றபடி எப்போவுமே அமைதியாக இருக்க மாட்டாங்க, பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க 2 பேருமே. சரி, அப்போது உன் மனைவியை உன் கண்ட்ரோலில் நீ வச்சுக்கலையா, உன்னால் போய் அவங்ககிட்ட ஷூ அப்படின்னு சொல்லி உங்களை மிரட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், அப்படிலாம் மிரட்ட முடியாத வாய்ப்பே இல்லை. ஆனால் அவள் வந்து என்னை மரியாதையோட தான்டா மிரட்டுவா அப்படின்னா. மரியாதையோட மிரட்டுறதுனா எப்படி மிரட்டுவா? எல்லாரும் ஷூ அப்படின்னு தானே சொல்லுவாங்க. என் மனைவி என்ன தெரியுமா சொல்லுவா, ஷூங்க அப்படின்னு சொல்லி தான் மிரட்டுவா. அதில் கூட இங்கே ஏங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். அந்த அளவுக்கு மரியாதையான மனைவி என்னோட மனைவி அப்படின்றான். ஏன்டா இது ஒரு பெருமையாக அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து சரி பகலில் தான் இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நைட்டு நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கி ஒரு கனவு காணுவோம். கனவுலையாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி நான் தூங்குவேன். அந்த கனவுல கூட வந்துடுவா. வந்துட்டு வாசு தேவான்னு திட்டுவா அப்படின்னு. என்னது வாசு தேவான்னு திட்டுவாளா அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டால், அது வந்து வாயில் வசம்பு வச்சு தேய்ச்சிருவேன் அப்படின்னு திட்டுவாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி, சூப்பரான லைஃப் தான் போல். பகல்லையும் கஷ்டப்படுற, நைட்லேயும் கஷ்டப்படுற. சரி, இதுதான் இப்படி இருக்குது, உன்னோட சுற்றி இருக்கக்கூடிய உன்னோட பொருட்களாவது உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாடா, என்னோடய ஷர்ட்டு பைக்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் சுமூகமாக தான் போயிட்டுருக்கு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இதெல்லாம் உனக்கு ஒரு குஷனான லைஃப் தானே இருக்குது, நல்ல லைஃப் தானே இருக்குது அப்படின்றான். குஷன் லைஃப்லாம் இல்லைடா, என்னோடய லைஃப் குஜிலி மஸ்து லைஃப் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி, ஆனால் நான் உன்னை பார்த்துருக்கேனடா, அவன் மரியாதை தானே கூப்பிடுவா அப்படின்னு. ஆமாம், என்னை மரியாதையோடு தான் கூப்பிடுவா. ஆனால் எப்படி மரியாதையோடு கூப்பிடுவானா, யாருமே இவ்வளோ மரியாதை கொடுத்து கூப்பிட முடியாது. எல்லோரும் எப்படி கூப்பிடுவாங்க, என்னங்க இங்கே வாங்க, இல்லைன்னா இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவ எப்படி தெரியுமா கூப்பிடுவா, இங்கே வர்றதானே அப்படின்பா. நானும் மனசுக்குள்ளே யோசிப்பேன், எப்படியாவது வந்து இவளை வந்து நம்ம பதில் பேசலன்னு நினைப்பேன். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே என்ன தோணும், புருஷனோட புத்தி வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் சொல்கிறது வரேம்மா அப்படின்ட்டுருவேன். ஓகேவா? வர்றதானேன்னு கேட்டால்
நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகேவா? அப்புறம் ஒரு சில நேரம் வந்து அவள் நல்லா பல்ல கட்டி சிரிச்சிட்டு இருப்பாள். சரி சிரிக்கிறாளே, நல்லா சிம்ரன் மாதிரி சிரிக்கிறாளே, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஷால் மாதிரி பறந்து போய் அவளை இம்ப்ரெஸ் பண்ணுவோன்னு சொல்லி பறந்து போய் ஒரு பக்கத்தில் நின்னோம்னா எங்கேருந்து தான் எடுப்பான்னு தெரியாது, ஒரு ஷால் எடுத்து நம்மளை போட்டு அடின்னு அடிச்சிருவோம். எதுக்கு பக்கத்தில் வந்து அப்படின்னு அடிப்பாள். நம்மளும் உடனே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, புலிகேசி படத்தில் வடிவேல் வெள்ளைக்கொடி காட்டுற மாதிரி வெள்ளைக்கொடி காமிச்சு என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிடுவேன். உடனே அவளும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ராஸ்கல் அப்படின்னு திட்டிட்டு எனக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். எனக்கு வந்து தண்டனை இல்லாமல் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி போயிடுவான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம சோலோவாக வாழ்ந்துடலாமா அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தேன். ஆனால் நம்மளோட விதியில் சோலோவாக வாழ்கிறது அப்படிங்கிறதே கிடையாது. கடைசி வரைக்கும் இவங்களோட தான் நான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றான். அதுக்கப்புறம் வந்து சரி இந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம சாப்பிடாமல் இருப்போம், பட்னியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அந்த பட்னியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, பயங்கரமான கோவம் வந்துடுது. நான் எப்போல்லாம் பட்னியாக இருக்குன்னு யோசிக்கிறேனோ அப்போ அவளுக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. என்கிட்ட வந்து சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போவாள். சரி நம்ம கோவத்தை புரிஞ்சுக்கிறா போலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஓடி வந்து ஒரு உதப்பான். உதச்சிட்டு போய் நான் கீழே விழுந்துருவேன். கீழே விழுந்த அப்புறம் கூட அவள் என்ன பண்ண மாட்டா அப்படின்னா, யோசிக்க மாட்டாள். உடனே என்ன சொல்லுவா, போய் இப்போ எனக்கு பால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாள். என்னம்மா வேணும்? போய் பால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். இதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். நம்மளை அடித்து நம்மளை ரெஸ்ட்டு கூட எடுக்க முடிய மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு சாமியார். ஓகேவா? சீனாவில் இருக்கக்கூடிய சம்பந்தம் அப்படிங்கிற சாமியாரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறேன். பார்த்துட்டு இந்த மாதிரி என் மனைவி இங்கே 2 பேர் இருக்காங்க, ஒருத்தையும் ஒரு கேரக்டரில் இருக்கா, 2 பேருமே என்னை அடிக்கிறதுலே குறியாக இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க, கோவம் வந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கு ஏதாவது எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கு அந்த சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உனக்கு வந்து பாம்பு அளவுக்கு நீளமான ஒரு பட்டை ஒன்று கொடுக்குறேன். இந்த பட்டை நீ என்ன பண்ணு அப்படின்னா, சமையலில் சமைச்சு உன் மனைவி கொடு, அவள் உடனே நீ சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன பண்ணுறான், அந்த பட்டையை எடுத்துகிட்டு போய் சமையல் பண்ணி மனைவிக்கு கொடுத்துட்றான். மனசுக்குள்ளே நினைக்கிறான், இனிமேல் நம்ம வந்து நம்ம மனைவி நமக்கு அடிமையாக இருப்பா, நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அவள் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து சரி இந்த மருந்து வேலை செய்தா இல்லையான்னு போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்காக போய் ஒரு கிள்றான். அவளை கிள்னோடனே அவள் திரும்பி டென்ஷன் ஆகி ஜல அப்படின்னு சொல்லி சவுண்டு போட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா, இவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்றான். ஓகேவா? இவன் கிள்னோடனே டென்ஷன் ஆகி ஜல அப்படின்னு சொல்லி சவுண்டு போட்டு இவனை அடிக்க ஆரம்பிச்சிட்றான். ஓகேவா? அடிச்சுட்டு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தூக்கி சியர்ஸ் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். இந்த சியர்ஸ் அடிக்கும் போது இப்படி முட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முட்டி என்னை அடிச்சாடா அன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னோடனே நான் அவள் அடித்த ஒரு மயக்கத்தில் செவுரு ஓரமாக அப்படியே சாஞ்சு படுத்திருந்தேன். அடித்த வேகத்தில் செவுரு ஓரமாக சாஞ்சு படுத்துட்டு இருக்கும்போது அப்படியே பாடிட்டு இருந்தேன். சாய்ந்து சாய்ந்து நான் அடி வாங்கும்போது அடடா அப்படின்னு பாடிட்டு இருந்தேன். பாடினோடனே அவளுக்கு எங்கேருந்து கேட்டுச்சுன்னு தெரில. என்ன கை சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்கேருந்து ஓடி வந்து பகுலில் ஒரு அடி விட்டாடா. அந்த அடி விட்டது தான் நேராக இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்து கிடக்கிறேன். நீ கேட்ட அந்த ஒரு கேள்வி தான், ஜாலியாக இருக்கியா அப்படின்னு நீ கேட்ட ஒரு கேள்வி தான்டா என் லைஃப்பில் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி இப்போ உடம்பு சரியில்லாமல் வந்து இந்த மகாராஜா ஹாஸ்பிட்டலில் இப்போ அட்மிட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேவா? இதுதான் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் கடையில் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். அதில் இவன் ஜாலியாக இருக்கியான்னு கேட்குறான். கேட்டதுலேருந்து அவன் லைஃப்பில் என்னென்ன சண்டைகள் நடக்குது, என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறதான் இந்த கதை. ஓகேவா? இது கொஞ்சம் ரொம்ப நீளமான ஒரு கதையாக இருந்திருக்கு. ஒரு சிலர் இது பாதியோட கட் பண்ணிட்டு போயிருப்பாங்க, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதையை இவ்வளோ நேரம் கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எக்ஸாமில் ஒரு 2 மார்க் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? இதிலேருந்து நம்ம ஒரு 24 டெர்மினாலஜிஸ் முதல்ல பிரிக்கணும். அது என்னென்ன டெர்மினாலஜிஸ் அப்படிங்க நான் சொல்கிறேன். அந்த கதையை இப்போ கவனிச்சிட்டிங்கன்னா மட்டும்தான் இது புரியும், இல்லைனா புரியாது. முதல்ல கதையை இன்னொரு தடவை தெளிவாக கேட்கறதுனா கேட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஹரி அப்படிங்கிறவன் ஒரு மிஸ்ஸி மேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பத்மாவோட ஹஸ்பண்டும் நான் தான், மகாவோட ஹஸ்பண்டும் நான் தான் அப்படின்னு சொல்கிறான். அவன் எப்போ அமைதியாக இருப்பான் அப்படின்னா சந்திரன் வரும்போது. ஓகேவா? மூன் வரும்போது மட்டும்தான் அவன் அமைதியாக இருப்பான். அடுத்தது மரியாதையாக இருக்கிறது கூட ஷூங்க அப்படின்னு சொல்லி தான் மரியாதையோடு தான் பேசுவான். அது எதுக்காக? புருஷனை ஏமாத்துறதுக்காக யூஸ் பண்ணுறது. கனவுல கூட அவள் என்ன பண்ணுவா, வா சு தே வான் தான் திட்டுவா, வசம்பு வச்சு தேய்ச்சிருவேன் அப்படின்னு சொல்லி திட்டுவான், வாசு தேவா அப்படின்னு சொல்லி திட்டுவான். சரி, அவனோட ஷர்ட்டு பைக்லாம் அவனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சுமூகமாக தான் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் அவனோட லைஃப் வந்து குஷனில் வாழ்கிற லைஃப் மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லை, குஜிலி மஸ்தில் வாழ்கிற லைஃப் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவள் எப்படி கூப்பிடுவா அப்படின்னா அவனை மரியாதையாக தான் கூப்பிடுவான். அது எப்படி கூப்பிடுவான், இங்கே வர்றதானே அப்படின்பா. அவனும் ஒன்று புருஷனோட புத்தியில் நிறைய யோசிப்பான். ஆனால் அவன் என்ன சொல்லுவான், வரேம்மா அப்படின்னு சொல்லிடுவான்.
அவள் என்ன பண்ணுவான்னா பல்ல காட்டி சிரிப்பா. இவனும் ஒன்று சிம்ரன் மாதிரி சிரிக்கிறான், நம்ம விஷால் மாதிரி பறந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பறந்து போவான். அப்போ என்ன பண்ணுவான், அவள் கையில் கிடைக்கிற ஷால் எடுத்து அடி அடின்னு அடிப்பான். அப்போது புலிகேசி படத்தில் வர வடிவேல் மாதிரி வெள்ளைக்கொடி காமிச்சு மன்னிப்பு கேட்பான். அவளோ ராஸ்கல் அப்படின்னு திட்டிட்டு தண்டிக்காமல் விட்டுருவான். இவனும் சோலோவாக வாழலான்னு நினைப்பான். ஆனால் சோலோ அப்படிங்கிறது அவன் விதியில் கிடையாது. விதியில் சோலோ அப்படிங்கிறது இல்லை. சரி, நம்ம இந்த கோபத்தை காமிக்கிறதுக்காக பட்டினியாக இருக்கலான்னு சொல்லும்போது அவளுக்கு கடும் கோபம் வந்துடும். சரிடான்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஒரு உதைப்பான். உதைச்சிட்டு ரெஸ்ட்டு கூட எடுக்க விடாமல் போய் பால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி. என்னது பால்? போய் பால் வாங்கிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் அந்த சீனாவில் இருக்கக்கூடிய சம்பந்தம் அப்படிங்கிற சாமியார்கிட்ட, ஓகேவா, சீனா சாமியார் சம்பந்தம் சீனா, பரிகாரத்துக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாம்பு சட்டை நீளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டையை வந்து கொடுக்குறேன், ஓகேவா, பாம்பு சட்டை நீளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டையை வந்து கொடுக்குறேன், இதனை வந்து சமைச்சு அவளுக்கு கொடுத்தினா அவன் நீ சொல்கிறதெல்லாம் கேட்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவன் என்ன நினைக்கிறான், இனிமேல் இவன் நமக்கு அடிமையாக தான் இருப்பா, ஜாலி அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறான். முடிவெடுத்து அந்த சாப்பாடெலாம் கொடுத்ததுக்கப்புறம் போய் அவளை கிள்ளி டெஸ்ட் பண்ணுறான். அவள் உடனே என்ன சொல்லிடுறா, ஜல 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 ஜலா அப்படின்றான். உடனே அவனை தூக்கி போட்டு சேர்ஸ் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். அப்போ இவன் என்ன பாட்டு பாடுறான், சாய்ந்து சாய்ந்து நீ அடிக்கும்போது அடடா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறான். அப்போ அவன் அங்கே இருந்துட்டு கை சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பகுலில் ஒரு அடி அடிக்கிறான். அடித்தோடனே அவன் வந்து சிக்காகி மகாராஜா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடுறான். ஓகேவா, இதுதான் வந்து நம்ம மொத்தமாக அந்த கதையை பார்த்தோம். அந்த கதையிலேருந்து நம்ம பிரித்த இந்த 24 டெர்மினாலஜிஸ். இப்போ இதை வச்சு நம்ம டைனாஸ்டிஸ்க்கு போவோமா? சரி, ஃபஸ்ட்டு ஹரி ஒரு பிஸி மேன். என்ன டைனாஸ்டி அப்படின்னா ஹரியங்கா டைனாஸ்டி. பிஸி மேன் அப்படிங்கிறது பிம்பிசாரா. ஓகேவா, ஹரி ஒரு பிஸி மேன். ஹரினா ஹரியங்கா, பிஸி மேன்னா பிம்பிசாரா. அடுத்தது நந்தா டைனாஸ்டி. ஓகேவா, யாரோட ஹஸ்பண்ட் அப்படின்னா மகாவோட ஹஸ்பண்டும் நான் தான், பத்மாவோட ஹஸ்பண்டும் நான் தான். மகா பத்ம நந்தா. ஓகேவா, மகா பத்ம நந்தா. இது வந்து நந்தா டைனாஸ்டியோட ஃபவுண்டர். அடுத்தது மௌனம் அப்படின்னா மௌரியா. மௌரியா டைனாஸ்டி, அதோட ஃபவுண்டர் சந்திரகுப்த மௌரியா. ஓகேவா, மௌரியா டைனாஸ்டி, அதோட ஃபவுண்டர் சந்திரகுப்த மௌரியா. அடுத்தது ஷூ இங்க அப்படிங்கிறது ஷுங்கா டைனாஸ்டி, அதோட ஃபவுண்டர் புருஷனை ஏமாத்துற சுங்கா அப்படின்னு இருக்கா, புஷ்யமித்ர சுங்கா. புஷ்யமித்ர சுங்கா அப்படின்னா புருஷனை ஏமாத்துற அப்படின்னு சொல்லி நம்ம டேர்ம் வச்சுருக்கோம். அதே மாதிரி கனவு அப்படின்னு இருக்கா, கனவு அப்படின்னா கான்வா டைனாஸ்டி. கனவுல அவன் என்ன திட்டுறா, வாசுதேவா. அதை சேர்த்து படித்தோன்னா வாசுதேவ கான்வா. அந்த ஃபவுண்டரோட பேர் வாசுதேவ கான்வா. ஓகேவா, கான்வா டைனாஸ்டியோட ஃபவுண்டர். அடுத்தது ஷர்ட் அண்ட் பைக். ஷர்ட்னா சட்டை அப்படின்னு சொல்லுவோம், பைக்குங்கிறது வாகனம். ஓகேவா, சதவாகன டைனாஸ்டி. அதோட ஷர்ட்டும் பைக்கும் எப்படி இருக்குது, சுமூகமாக இருக்குது. அதோட டைனாஸ்டியோட ஃபவுண்டர் வந்து சிமுகா. அடுத்தது என்ன லைஃப் வாழ்கிறான், குஷான் லைஃப் வாழ்கிறான், அது குஷான் டைனாஸ்டி. ஓகேவா, குஷானாஸ் எம்பையர். அதோட ஃபவுண்டரோட பேர் குஜிலு கட்பிசிஸ். அதுதான் நம்ம குஜிலி மஸ்து லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, அடுத்தது கூப்பிடுவா, மரியாதையாக கூப்பிடுவா அப்படின்னு சொல்கிறோம். கூப்பிடுவா அப்படிங்கிறது குப்தா, குப்தா டைனாஸ்டி. மரியாதையோட கூப்பிட்றது அப்படின்னா ஸ்ரீகுப்தா, மரியாதையோட. ஓகேவா, ஸ்ரீகுப்தா டைனாஸ்டி இதோட ஃபவுண்டர். அடுத்தது வரதான அப்படின்னா வந்து வரதான டைனாஸ்டி, வர்தனா டைனாஸ்டி. அதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா புருஷன் புத்தி அப்படின்னு இருக்கா, இப்போ புஷ்யபதி, புஷ்யபுத்தி. ஓகேவா, புஷ்யபுத்தி வர்தனா அவரோட பேர், அது டைனாஸ்டியோட பேர், அதுதான் வர்தனா டைனாஸ்டி. அதுக்கப்புறம் பல்ல காட்டி சிரிப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அது பல்லவா டைனாஸ்டி. அதோட சிம்ரன் விஷ்ணு அப்படின்னு இருக்கும், ரெண்டும் சேர்த்தோன்னா சிம்ம விஷ்ணு. அதோட ஃபவுண்டரோட பேர் சிம்ம விஷ்ணு. அடுத்தது சாலை வச்சு அடிக்கிறான், சாளுக்கியா டைனாஸ்டி. புலிகேசி படத்தில் வர வடிவேல் மாதிரி வெள்ளைக்கொடி காட்டுறோம், அதோட ஃபவுண்டரோட பேர் புலிகேசின் 1. ஓகேவா, புலிகேசி 1. அடுத்தது ராஸ்கோல் அப்படின்னு திட்டிட்டு தண்டிக்காமல் போகிறா. ராஸ்கோல் அப்படின்னா ராஷ்டிரகூடா டைனாஸ்டி. தண்டிக்காமல் போகிறான் அப்படிங்கிறது அதோட ஃபவுண்டர் தண்டி துர்கா. அடுத்தது
சோலோவாக வாழலாம்னு நினைக்கிறேன். நம்மளோட விதி சோலோவாக வாழ்கிறது இல்லை. ஓகே, சோலோ அப்படின்னா சோலாஸ், விதி சோலோ இல்லை அப்படின்னா விஜயாலய சோழா. ஓகேவா, விதி அப்படிங்கிறதா விஜய் அப்படின்னு சொல்லி மாற்றுறோம். விஜயாலய சோழா, விஜயாலய சோழன் அப்படிங்கிறது தான் சோழ டைனாஸ்டியோட ஃபவுண்டர். அடுத்தது பட்டினியா அப்படின்னா பாண்டியா டைனாஸ்டி. கடும் கோவம் அப்படின்னா அதோட ஃபவுண்டர் கடுங்கோன். அடுத்தது சரிடான்னு சொல்லிட்டு உதைக்கிறா அப்படின்னு பார்த்தோம். சரிடா அப்படின்னா சேர்றா சரிடா, அதுதான் சேர்றா அப்படின்னு சொல்லிட்டு உதைக்கிறா. அதோட ஃபவுண்டர் பேர் உதயின் சேரலாதன். ஓகேவா, உதயின் சேரலாதன். அடுத்தது பால் வாங்கிட்டோம், போய் பால் வாங்கிட்டோம் அப்படின்றப்போ பாலா டைனஸ்டி. போய் பால் வாங்கிட்டு வானா அப்படின்னா கோபாலா அதோட ஃபவுண்டர். அடுத்தது இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணுறாங்க. ஓகேவா, அந்த டைனாஸ்டியோட பேர் பிரதிகாரா டைனாஸ்டி. அதோட ஃபவுண்டர் யாருன்னா பாம்பு சட்டை நீளம் வாங்கி சமைச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. பாம்பு அப்படின்னா நாகம், பட்டை அப்படின்னா பட்டா, நாகபட்டா. பிரதிகாரா டைனாஸ்டியோட ஃபவுண்டர் நாகபட்டா. அடுத்தது சீனா, சம்பந்தம் சீனா அந்த முனிவரோட பேர். இது சேனா டைனாஸ்டி. அதோட ஃபவுண்டர் சமந்த சேனா, அதோட ஃபவுண்டர். அடுத்தது அடிமையாக இருப்பான்னு நம்ம நினச்சோம், ஐ ஜாலி அப்படின்னு சொல்லி சொன்னானே, இது வந்து ஸ்லேவ் டைனாஸ்டி. டெல்லி சுல்தானேட்டில் வரும் ஸ்லேவ் டைனாஸ்டி. அதோட ஃபவுண்டர் ஐபக், குத்புதீன் ஐபக். அவர் தான் வந்து அடிமை வம்சத்தோட ஃபவுண்டர். அடுத்தது அவள் போய் கிள்ளி பார்த்தானா, கில்ஜி டைனாஸ்டி. அவள் ஜல 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 அப்படின்னு சொன்னால் அதோட ஃபவுண்டர் பேர் ஜலாலுதீன் கில்ஜி. அதுக்கப்புறம் தூக்கி போட்டு அடித்தான், துக்ளக். அப்படின்னா துக்ளக் டைனாஸ்டி. சியர்ஸ் அடிக்கிற மாதிரி அடித்தான். சியர்ஸ் அப்படிங்கிறது ஜியாசுதீன் துக்ளக். சாய்ந்துன்னு பாட்டு பண்ணானா சையத் டைனாஸ்டி. அதோட ஃபவுண்டர் கை சரியாயிடுச்சா அப்படின்றான், கைசர் கான். அடுத்தது ஓடி வந்து பகுல் அடித்தா. ஓடி அப்படின்னா லோடி டைனாஸ்டி. எதில் அடித்தா, பகுல் அடித்தான், பக்லுல் லோதி அப்படின்றவர் தான் இதோட ஃபவுண்டர். அடுத்தது கடைசியாக என்னாச்சு, அவன் சிக் ஆயிட்டான். இப்போது சீக் எம்பையரோட ஃபவுண்டர் மகாராஜா. ஓகேவா, இதுதான் மொத்தமாக 24 டைனாஸ்டிஸ், அதோட 24 ஃபவுண்டர்ஸ். ஓகேவா, இதை நம்ம மொத்தமாக ஒரு பார்த்துருவோம். ஹரியங்கா டைனாஸ்டி. ஓகேவா, ஹரி வந்து பிசிமேன், ஹரியங்கா பிம்பிசாரா. அதுக்கப்புறம் சிசுங்கா டைனாஸ்டின்னு ஒன்று இருக்குது. அது வந்து அதோட ஃபவுண்டருமே சிஷ்னாகா தான். ஓகேவா, சிஷ்னாகா ஃபவுண்டர். அடுத்தது நந்தா டைனாஸ்டி. மகாவோட ஹஸ்பண்டும் பத்மாவோட ஹஸ்பண்ட் ரெண்டுமே நந்தா. அடுத்தது மௌரியா, மௌனமாக இருக்கிறது சந்திரன் வரும்போது. சுங்கா டைனாஸ்டிக்கு புருஷனை ஏமாத்துற சுங்கா. அடுத்தது கனவுல கூட வாசுதேவான்னு திட்டுவான். சதவாகனா ஷர்ட்டு பைக்கு, சுமூகமாக தான் போகுது, சிமூகா. அடுத்தது குஷனில் லைஃப் வாழ்தா, இல்லை குஜிலி மஸ்தில் வாழ்து, குஜிலா கட்பசிஸ். குப்தா எப்படி கூப்பிடுவா, ஸ்ரீ குப்தா, மரியாதையோடு கூப்பிடுவா. எப்படி கூப்பிடுவா, வர்றதானே அப்படின்பா. புருஷனோட புத்தி திட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் வரேம்மா அப்படின்னு சொல்லுவான். புஷ்ய புத்தி வரதானா. அடுத்தது பள்ளக்காட்டி சிரிப்பா. சரி சிம்ரன் மாதிரி இருக்கா, நம்ம விஷால் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிம்ரன் மாதிரி சிரிக்கிறாளே நம்ம விஷால் மாதிரி போகலான்னு பார்த்தா சாலை வச்சு அடிப்பா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், புலிகேசி மாதிரி வெள்ளைக்கொடி காட்டி மன்னிப்பு கேட்டுரும். அப்போது ராஸ்கோல் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு தண்டிக்காமல் விட்டுருவா. நம்ம சோலோவாக வாழலான்னு பார்த்தா நம்மளோட விதி சோலோவாக வாழ்கிறது இல்லை. பட்னியாக இருக்கலான்னு பார்த்தா கடுங்கோபம் வந்து சரிடான்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஒரு உதைக்கிறான். உதைச்சதுக்கப்புறம் ரெஸ்ட்டு கூட எடுக்க விடாமல் பால் வாங்கிட்டு வான்னு சொல்கிறா. போய் பால் வாங்கிட்டு வந்தா கோபாலா. அதுக்கு பரிகாரம் எதாவது பண்ணலான்னு பார்த்தா நாகப்பட்டை, அப்படின்னா பாம்பு அளவில் இருக்கக்கூடிய ஒரு பட்டையை வச்சு சாப்பாட்டில் கலந்து கொடுக்குறான். அது எங்கே போய் வாங்கினார், சீனாவில் போய் சமந்த சேனா அப்படிங்கிற இடத்துல வாங்கினார். அதுக்கப்புறம் இவள் அடிமையாக இருப்பா, ஐ ஜாலி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் வந்து கிள்ளி பார்த்தா அவள் ஜலான அடித்து போடுறான். எப்படி அடித்தா, தூக்கி சேர்ஸ் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். அடித்தோடனே அவன் சாய்ந்து அப்படின்னு பாட்டு பாடுறான். என்ன கை சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பகுலில் ஒரு அடி அடித்ததுக்கப்புறம் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது. மகாராஜா ரஞ்சித் சிங் அப்படின்ற ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடுறான். மகாராஜா ரஞ்சித் சிங். ஓகேவா, இதில் கவர் ஆகாதது விஜயநகர எம்பையர், ஹரிஹர அண்ட் புக்கா,
பாமனி சுல்தான் அலாவுதீன் பாமன் ஷா, முகல் எம்பையர் பாபர், ஷூர் டைனாஸ்டி ஷெர்ஷா ஷூர், மராத்தா எம்பையர் சிவாஜி, அதுக்கப்புறம் சிசுநாகா டைனாஸ்டி சிசுநாகா. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம சொல்ல வந்த கதையிலிருந்து நம்மளோட மாரல் என்ன அப்படின்னா, இந்த டைனாஸ்டி அந்த ஃபவுண்டரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த கதையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த கதை மேபி மொக்கையாக இருந்திருக்கலாம், உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியாமல் இருந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இதை யூஸ் பண்ணால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? 24 டைனாஸ்டி அதோட ஃபவுண்டரை நம்மளால் படிக்க முடியும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த கதையை ஒரு ஆர்டராக உங்களுக்கு சொல்ல தெரியணும். நான் இப்போ சொல்கிற மாதிரி உங்களுக்கு கதையை ஆர்டராக சொல்ல தெரிஞ்சால் போதும். அந்த ஆர்டரை சொன்னதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த டெர்மினாலஜிஸ் கொண்டு வரலாம். டெர்மினாலஜிஸை வச்சு ஃபவுண்டர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை நான் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் இதை நான் சொல்லணுமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இப்போது ஏதாவது ஒன்று எக்ஸாம்பிள் எடுப்போம். இப்போது இதில் நம்ம வந்து சேரா டைனாஸ்டி எடுத்துப்போம். சேரானா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? அவள் சரிடான்னு சொல்லிட்டு ஓடி வந்து உதைப்பா, அப்போ உதயன் அப்படின்னு ஞாபகம் வரணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வேற என்ன டைனாஸ்டி எடுக்கலாம்? இப்போ வந்து கான்வா டைனாஸ்டின்னு யோசிப்போம். கான்வா டைனாஸ்டி அப்படின்னா கனவு அப்படின்னு ஞாபகம் வரணும். ஓகேவா? கனவுல அவள் என்ன பண்ணுவா? வாசு தேவான்னு திட்டுவா, அப்போ வாசு தேவா தான் அதோட ஃபவுண்டர். அதுக்கப்புறம் வந்து மௌரிய டைனாஸ்டி. மௌரியானா மௌனம். அவள் எப்போ மௌனமாக இருப்பா? சந்திரன் வரும்போது மௌனமாக இருப்பா, அப்போ சந்திரகுப்த மௌரியா. ஓகே, அப்போ இந்த ஃபுல் கதை படித்தா மட்டும்தான் இது ஞாபகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஒன்னொன்னையும் இண்டிவிஜுவலாக கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பிரதிகார டைனாஸ்டி அப்படின்னு என்ன ஞாபகம் வருது? பரிகாரம் பண்ணுறான். பரிகாரம் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணால்? நாகப்பட்டாவை யூஸ் பண்ணான், அப்போது நாகபட்டா. ஓகேவா? பாம்பு மாதிரி இருக்க பட்டையை யூஸ் பண்ணான், அதான் நாகபட்டா. கில்ஜி டைனாஸ்டி என்ன ஞாபகம் வரும்? கில்னோடனே அவன் ஜலஜலன்னு ஆடினா, ஜலாலுதீன் கில்ஜி. இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அது சொன்னீங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், இன்னும் நிறையா பண்ணலாம் அப்படின்றது தோணும். அதே நேரத்தில் ஒரு வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள், அது மட்டுமே போதும். ஓகேவா? சரி, இதோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.